ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கனை ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து வேகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாலா பக்கமும் சேர்த்து வதக்கிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த இது போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு சால்ட்டுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உப்பு பத்தலைனா கூட நீங்கள் லாஸ்ட்டாக கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்குற மாதிரி இந்த மாதிரி வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்ட பிறகு நம்ம வேக வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த தக்காளி, வெங்காயம் அந்த வதங்கினத்தோடு சேர்த்து இந்த ஜூஸ் அந்த கறியில் சேர்கிற மாதிரி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடி விட்டு கரண்டியோட. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த மசாலா எல்லாமே அந்த கறியில் ஆட் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க அடி விட்டு. அப்போ தான் நல்லா அந்த கறி அந்த இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் வரும். இந்த மாதிரி அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஸோ இது ஃபுல்லாகவே எண்ணெயிலேயே தான் வேகிற மாதிரி வரும். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடி விட்டு. உங்களுக்கு வேணும்னா 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் ஃப்ரை மாதிரி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. ரெடியான பிறகு கொத்தமல்லி தழை நாலா பக்கமும் தூவி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.